டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பி போர்டுக்கு 2 இல்லைன்னா 7 வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம். அது 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்து சி போர்டில் 5 எடுத்திருந்தோம். அதனால் பிசிக்கு மெயினாக வந்து 25 தான் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 35 நண்பா. பேசாமல் சி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் எடுத்ததுக்கு சி போர்டுக்கு கொடுத்துருந்தா அதில் ஒரு வின்னிங் வாங்கியிருந்துருக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சி போர்டுக்கு 5 மெயினாக வச்சு தான் 25, 20, 75, 70லாம் கொடுத்தேன். ஒரு வேளை திருப்பி வைப்பான்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்தேன். ஆனால் எதுவுமே மேட்ச் ஆகலை நண்பா. ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வரும்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால 3 டிஜிட்டில் 825ன்னு கொடுத்துருந்தேன் நண்பா. அந்த 8 வந்து பி போர்டில் நவுற்றி 3ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி 35ன்னு வச்சுருப்பான் நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேட்டர்ன் இருக்குது. அதாவது நேற்று இந்த பி போர்டில் மிஸ் ஆன 2ஓ 7ஓ இன்றைக்கி வந்து இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதுக்கு ரூட்டும் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. அது முந்தானேத்து வந்த ரிசல்ட் 844க்கு இந்த கிராஸ் 874, இந்த ஸ்ட்ரெயிட் 824. சரிங்களா? அதனால தான் பி போர்டுக்கு 2ஓ 7ஓ வரும்னு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வரல நண்பா, நேற்று வரல. ஒரு வேளை இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு ஒரு 2ஓ 7ஓ வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது சி போர்டுக்கு 5 எப்படி எடுத்திருந்தேன்னா இந்த 869 ரிசல்ட் வந்தப்போ இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 885 இருக்கும். சரிங்களா? 885க்கு ஏ போர்டு 8, பி போர்டு 8, சி போர்டுக்கு 5 வரும்னு சொல்லி தான் பிசியில் 25 கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிருந்தது. ஆனால் இருங்க நண்பா, இன்றைக்கி இதே மாதிரி தான் காட்டுறேன். அதாவது இந்த 027 போன வாரத்துக்கு 2 வாரம் முன்னாடி வந்த ரிசல்ட்டு சி போர்டு 7 எடுத்து ஏ போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 05 வந்திருக்கணும், இல்லைன்னா 80 வந்திருக்கணும். ரெண்டுமே வந்திருக்காது. இங்கே வந்து 29 சொல்லி தான் ரிசல்ட் வந்திருக்கும் நண்பா. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 7 நிறுத்திட்டு இந்த கிராஸ் நம்பர் 8 எடுத்து ஏ போர்டில் 3ன்னு வச்சுருப்பான். சரிங்களா? அதே மாதிரி இந்த 0 எடுத்து 5ஆக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா 0வும் இறங்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். நான் பி போர்டுக்கு 2 சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பெண்டிங் 2 இருக்குது, அது இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த பி போர்டுக்கு 2க்கு 2. சரிங்களா? இந்த பி போர்டுக்கு 2க்கு 2 நிறுத்தினதுக்கு இந்த 2க்கு ஒரு 2 இல்லைன்னா 7 நண்பா. சரிங்களா? நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வர்றதுக்கு பி போர்டில். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் இருக்குது, காட்டிடுறேன் நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த 324. சரிங்களா? இந்த 324 ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்து 3 இருக்கும், 364. சரிங்களா? இந்த 324 எடுத்து இங்கே 364ன்னு வச்சுருந்தா 364 எடுத்து 324ன்னு வச்சுருந்தா பி போர்டுக்கு ஒரு 6ஆம் நம்பர். சரிங்களா? ஒரு 6 இல்லைன்னா ஒரு 1 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிங்க. இன்னொரு ரூட் காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் இந்த 7 ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 7ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. மேல் நம்பர் பார்த்தா 79 நண்பா. சரிங்களா? இங்கே ஏபியில் மேட்ச் ஆகிருந்துருக்காது. அந்த 79 எடுத்து அடுத்த வாரத்தில் ஏசியில் வச்சுருப்பான். சரிங்களா? 79 எடுத்து ஏசியில் வச்சுருப்பான். பிசிக்கு 29 கணக்காகிருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு சி போர்டுக்கு 4 நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு 4 ரீசெண்டாக விழுந்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான். சரிங்களா? மேல் நம்பர் பார்த்திங்கன்னா 55. சரிங்களா? இந்த 55 எடுத்து நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிக்கு. அந்த 55 இல்லைன்னா வந்துட்டு ஒரு 5ஆவது இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதனால் ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த 904 வீக்லி சார்ட்டில் நம்ம முந்தானேத்து எடுத்திருந்தோம். இந்த 904 இந்த ரிசல்ட் விழுந்ததுக்கு சரிங்களா, அப்படியே இந்த ஏ போர்டு நம்பர், இந்த சி போர்டு நம்பர், இந்த ஏ போர்டு நம்பர் 849 எடுத்து இங்கே 844ன்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதே ரூட்டு தான் எடுத்திருந்தோம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 324 இருக்குங்களா, இந்த 324க்கு பார்த்திங்கன்னா இந்த 324 மேட்ச் ஆகிருக்கு நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ சி போர்டு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆச்சுன்னா அப்படியே இந்த ஏ போர்டு நம்பர் இருக்குது பார்த்திங்களா, இந்த 525. சரிங்களா? இந்த 525 எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், மாற்றியும் வைக்கலாம். சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அவன் 52 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. இந்த சி போர்டு 5க்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன்.
இந்த சி போர்டு 5 இயர்லி சார்ட்டில் இருக்கு நண்பா. இதில் ஒரே ஒரு ரூட் மட்டும் காட்டிடுறேன் பாருங்கள், 27 இந்த கிராஸில். சரிங்களா, அதே மாதிரி 72 இதே நம்பரை திருப்பி வச்சுருப்பான் வெளியே வரக்கு. சரிங்களா, இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி போர்டு அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் வந்துட்டு ஒரு 27 72 வந்திருக்கணும். அது வந்திருக்காது நண்பா. சரிங்களா, ஒரு வாரம் டிலேவாக இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு வேளை இந்த ஒரு 2 மட்டும் நான் போர்டு நவுத்தி வச்சுருந்தானே, ஏ போர்டுக்கு பி போர்டு, நாளைக்கு ஏ போர்டுக்கோ இல்லை ஒரு டி போர்டுக்கோ வந்து ஒரு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 2ஓ 7ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு வேளை 2 வந்ததுன்னா, ஒரு ஏ போர்டுக்கு 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எடுத்து ஒரு வேளை நாளைக்கு ஏ போர்டுக்கு நவுத்தி வச்சானா, இந்த ஸ்டேட் நம்பர் 22 அப்படியே பிசிக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதாவது ஒரு 222 நாளைக்கு இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 275, சரிங்களா, இந்த கிராஸ் நம்பர் 275 இதுவும் இறங்கலாம். ஒரு நம்பர் பவர் பண்ணியோ ஸ்ட்ரெயிட்டாகவோ இறங்கலாம் நண்பா. சரிங்களா, இது ஒரு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஏ போர்டில் 5 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு வேளை நாளைக்கு ஏ போர்டுக்கு 5 இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏ போர்டுக்கு 5க்கு 5 நிறுத்தினா, சரிங்களா, இந்த கிராஸ் நம்பர் 44, சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட் நம்பர் 89 எடுத்து அப்படியே பிசிக்கு 589 இல்லைன்னா 544 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இந்த 8க்கு 8 ஏ போர்டு நிறுத்திருப்பான். சரிங்களா, அப்படியே இந்த 73 எடுத்து அப்படியே பிசியில் 78ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா, இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ போர்டு 8க்கு 8 நிறுத்திட்டு, சரிங்களா, இந்த பிசிக்கு 69, சரிங்களா, அப்படியே இந்த மேல் நம்பர் 69 எப்படி அப்படியே எடுத்து இங்கே 69 சொல்லி பிசியில் மேட்ச் பண்ணியிருப்பான். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டுக்கு 5 இறங்குச்சுன்னா அவர் 544 இல்லைன்னா 589 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இயர்லி சார்ட்டில் நண்பா. சரிங்களா, இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 218 ரிசல்ட்டு வந்திருக்கும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இந்த பி போர்டு 1 எடுத்து ஏ போர்டுக்கு வச்சுருப்பான். சரிங்களா, அப்போ பிசிக்கு 84ன்னு சொல்லி இங்கே வந்திருக்கும் நண்பா. சரிங்களா, இந்த 84 பார்த்தீங்கன்னா இந்த மேல் நம்பர் 89, சரிங்களா, ஒரு நம்பர் பவர் பண்ணி 184ன்னு சொல்லி இங்கே ரிசல்ட் இறங்கியிருக்கும். சரிங்களா, அப்போ பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் 52. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு இருக்குது காட்டுறேன். இயர்லி சார்ட்லேயே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபி 52, இது இல்லை, அந்த ஒரு நாள் முன்னாடி அந்த நம்பர் கிடையாதுங்க. ஏசிக்கு 78, பிசிக்கு ஒரு 87, அடுத்தது ஏபிக்கு பெண்டிங் இருக்கும். அந்த ஏபிக்கு 87 வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா, இதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசிக்கு 18, ஏபிக்கு 18, சரிங்களா, ஏசிக்கு ஒரு 18 81 இறங்கலாம் நண்பா, வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு வேளை ஏ போர்டுக்கு 1, இந்த 1 அப்படியே நிறுத்தினான்னா இந்த 114, சரிங்களா, இந்த 114ங்கிற நம்பர் இல்லைன்னா இந்த 125 நம்பர் பிசிக்கு வரலாம் நண்பா. சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கு 8 நவுத்தி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏ போர்டுக்கு 8 வச்சா 18 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18 அப்படியே பிசிக்கு 818ன்னு சொல்லி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட்டு காட்டுறேன். இந்த இயர்லி சார்ட்டில் இந்த பி போர்டு 8, சரிங்களா, இந்த பி போர்டு 8 எடுத்து சி போர்டில் நவுத்தி வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 99 இல்லைன்னா ஒரு 54 வந்திருக்கணும். ஆனால் 2 நம்பருமே வந்திருக்காது. சரிங்களா, இந்த 2 நம்பருமே வராதனால இந்த மேல் நம்பர் பார்த்தீங்கன்னா 899ங்களா, 899க்கு 840 சி போர்டுக்கு ஒரு 9 இல்லைன்னா 4 இறங்கலாம் நண்பா. சரிங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் இறங்குச்சுன்னா சி போர்டுக்கு 9 4 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த 4, இந்த 884 இறங்கியிருந்ததுன்னா சி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிக்கிங்க நண்பா. பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. மெயினாக ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கு இருக்குது. ஆனால் ஏ போர்டில் கட்டாயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துட்டு சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு 5, பி போர்டுக்கு ஒரு 2 இல்லைன்னா 7 நண்பா. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஏசிக்கு வந்து ஒரு 52 ஒரு 57, சரிங்களா, ஏபிக்கு வந்து 56 59 ஒரு 51 நண்பா. ஏசிக்கு ஒரு 55 ஒரு 54 ஒரு 59 நண்பா. ஒரு நம்பர் கொடுக்காம மட்டும் அதை கொடுத்துருங்க.
ஏசிக்கு வந்து ஒரு 18 81 கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 525, 255, 544, 599, 562, 589, 275, ஒரு 222, ஒரு 818, ஒரு 125 நண்பா. சரிங்களா, இன்றைக்கி 4D நம்பர் இருக்குது, அதையும் காட்டுறேன். 4 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நம்பர் நண்பா. சரிங்களா, அந்த 7 நம்பரு 722, 7525, 7255, 2544, 2599, 2118, 2818 நண்பா. சரிங்களா, என் கணக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ மேட்ச் ஆகுதோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.